முல்லை பெரியார் அணையிலிருந்து 350 கனஅடி நீரானது தமிழக விவசாயத்திற்கும் குடிநீருக்காக இன்று திறக்கப்பட்டு இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு முன்னதாக திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். போதிய மழை இல்லாத காரணத்தினால் பாசனத்துக்காக நம்ம 55 நாள் கழித்து திறந்திருக்கின்றோம். ஆமா, இந்த மழையினால விவசாயத்துக்கு ரொம்ப பாதிப்பு, வெஜிடபிளுக்கு காய்கறிகளும் ரொம்ப பாதிப்பு. முல்லை பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்ல நாங்கள் விவசாயம் செஞ்சு கேரளாவுக்கு அது வெஜிடபிளாகவும் அரியாகவும் மில்காகவும் இறைச்சியாகவும் புருஷாகவும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு வந்து கேரளா வந்து நீரை பெற்று நாங்கள் வந்து திரும்ப உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், வெஜிடபிளாகவும் பச்சைக்கறியாகவும் மலைக்கறியாகவும் புருஷாகவும் பாலாகவும் இறைச்சியாகவும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து கொஞ்சம் தண்ணி கிடைக்காதனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் கண்டினியூ மழையினால விவசாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், நெல் கிருது எல்லாம் வெஜிடபிள் எல்லாத்துக்கும் தான். வெஜிடபிள் எல்லாம் சுமார் வந்து இந்த பாசனம் மட்டும் சுமார் வந்து 12,000 ஏக்கர் வந்து போகும். இந்த பாசனம் இப்போ திறக்கக்கூடிய பாசனம் ஆமா, வாட்டர் வந்து கூட்டணும்ல, வாட்டர் வந்து கூட்டணும், விவசாயத்துக்கு கூடுதல் நீரை வந்து பெற்றுக் கொடுக்கணும். இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முல்லை பெரியார் அணையில வந்து நீர்பிடிப்பில் வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு இருக்கு. ஹோட்டல் ரிசார்ட் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு இருக்கு. ரெண்டாவது, முல்லை பெரியார் ட்ரிங்கிங் வாட்டர்ல வந்து குமிழியோட கழிவு நீர் வந்து மிஸ் ஆகுது. அது எங்க இப்ப கேரளா மக்கள் வந்து அதை வந்து சம்மதிக்குமா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற தண்ணீர் வந்து நல்ல தண்ணியா கொடுக்கணும். நம்ம கேரளாவுடைய கழிவு நீரை கலந்து கொடுத்தா கேரளா மக்கள் சம்மதிக்குமா? கேரளா அரசு சம்மதிக்குமா? அந்த நீர்ல அந்த வாட்டர்ல தான் உங்களுக்கு திரும்ப வந்து நாங்க அதுல வெஜிடபிள் தான் அதுல உண்டாக்கி கொடுக்குறோம், அதுல புருஷனை உண்டாக்கிறோம். நீங்க கழிவு நீரை கொடுக்குறப்ப நாங்க உங்களுக்கு சுத்தமான காய்கறியை வெஜிடபிள் எப்படி கொடுக்க முடியும்? அதனால ஹெல்ப்பை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஆலோசிச்சு ஹெல்ப்பை வந்து இந்த கழிவு நீரை முல்லை பெரியார் குடிநீரில் கலக்க நோக்கணும். இரண்டு கவர்மெண்ட்டுமே சம்சாரிச்சுக்கிட்டு இருக்கு. கேரளா மக்களும் தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கணும், கேரளா மீடியாவும் குரல் கொடுக்கணும்.